ஒரு ஆர்வம்ன்றீங்க? நம்ம நினச்சோம் ராமர் கோவில்னா எல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் போவாங்க. அவ்வளோ இளைஞர்களுங்க. எல்லாம் 30, 40 வயசு இவங்க பேசுகிறாங்க பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணுன்னு. அதெல்லாம் தமிழகம் ஆன்மீக மண்ணுங்கிறத அடுத்த தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அந்த 1,00,000 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது வந்து நம்ம ஊரில் எவ்வளோ வீட்டில் எத்தனை கோவில்கள் நடந்தது? ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு 600 கோயில்களுக்கு மேலே சிறப்பு பூஜை நடந்திருக்கு. 600 கோயில்களுக்கு மேலே அங்கே வந்து எல்இடி ஸ்க்ரீன் போட்டு காட்டினாங்க. சவுத் இண்டியன் ஃபுட்டு அந்த சைடும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அயோத்தியாலையும் சவுத் இண்டியன் கிச்சனை போட்டு அவங்க எல்லாருக்குமான ஏற்பாடு பண்ணி, தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, மக்கள் எப்போவுமே கடவுள் மேலே நம்பிக்கை, இங்கே ராமர் எடுபடாதுன்னு பேசுனாங்க. என்ன எடுபடாது, என்ன இது, அவ்வளோ இதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள், என்ன கூட்டத்தை பாருங்கள். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த அயோத்தியை வந்து 500 வருஷ பிரச்சனை, பேசிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய இது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்துருச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதை தீர்க்கிறதுக்கான ஒரே குளோபல் லீடர் வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாங்கிறத. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஆன்மீக பிரிவு தலைவரும் அயோத்தி ராமர் கோயிலுக்காக பாஜக சார்பில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கு பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய திரு நாச்சியப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் இருந்து ரயில்களில் பக்தர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது சார்? அதாவது இந்த ஏற்பாடு வந்து மத்திய அரசாங்கத்தோட ரயில்வே துறையால் ஒரு 2 மாதமாக நடக்குது. ஒரு பல கட்டங்களில் அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்தியன் ரயில்வேஸும் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்க மக்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கல, அவங்களுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுக்கணுங்கிற விஷயத்தில் தான் ஃபஸ்ட்டு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு கும்பாபிஷேகத்தை எல்லா நாடு முழுதும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒளிபரப்பு செஞ்சோம். அதில் எல்லோரும் பார்த்தாங்க. அப்புறம் போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுன்னொன்னே ஒரு 800 ட்ரெயின் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேருந்தும் அயோத்திக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக ரயில்வே மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலேருந்து 34 ட்ரெயின் போகுது. இது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து, மானாமதுரையிலேருந்து, மதுரையிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து இல்லை 4 இடத்துலேருந்து இந்த ட்ரெயின் போகுது. இதில் இந்த ட்ரெயினில் வந்து போகிறவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், பே பண்ணணும். இது வந்து ஒரு கன்செஷனல் பேமெண்ட் டு த ரயில்வே. இது அவங்க பே பண்ணணும். அவங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு கொடுக்குற இடம், அவங்களுக்கு சாப்பாடு, தரிசனத்துக்கான வசதி, ப்ரிவிலேஜ் தரிசனம், உடனே போய்ட்டு சாமி கும்பிட்டு வர மாதிரி, இதெல்லாமே வந்து இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் மற்ற அங்கே இருக்க கோவிலோட ட்ரஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே மொத்தம் நம்ம 47,000 பேரை கூட்டு போகிறதுக்கு ஒரு 1,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த 1,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணதில் நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டுக்கு தான் நம்ம இதை கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா எல்லாரையும் கூட்டு போகிறதுக்கு நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. போகிற ட்ரெயினில் யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்கெல்லாம் போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆர்வம்ன்றீங்க? நம்ம நினச்சோம் ராமர் கோவில்னா எல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் போவாங்க. அவ்வளோ இளைஞர்களுங்க. எல்லாம் 30, 40 வயசு இவங்க பேசுகிறாங்க பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண்ணுன்னு. அதெல்லாம் தமிழகம் ஆன்மீக மண்ணுங்கிறத அடுத்த தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அந்த 1,00,000 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது வந்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, மக்கள் எப்போவுமே கடவுள் மேலே நம்பிக்கை, இங்கே ராமர் எடுபடாதுன்னு பேசுனாங்க. என்ன எடுபடாது, என்ன இது, அவ்வளோ இதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள், என்ன கூட்டத்தை பாருங்கள். இது எல்லோரும் வந்து அந்த பக்தியோடு தான் எல்லோரும் போகிறாங்களே ஒழிய, இது வந்து ஒரு ராம பக்தர்களுக்கான சேவை தான் இது. ஸோ இங்கேருந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்க போய் அங்கே இறங்கினோன்னே இவங்க அங்கே வந்து 1 நாள் இருக்க போகிறாங்க. ட்ரெயினில் 2 நாள் போகிறாங்க. அந்த 1 நாளைக்கான அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான டென்ட்டு அயோத்தியில் நியூ அயோத்தியா டென்ட் சிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான வசதிகளோட ஒரு ஏர் கண்டிஷன் ஹாலில் அவங்க போய் அங்கே ஸ்டே பண்ணுறது, அங்கேருந்து போய் சாமி கும்பிட்றது. வந்தோன்னே அங்கேருந்து இது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெயினில் வந்து யூஸ்வலாக நார்த் இந்தியாவை ட்ரெயின் கிராஸ் பண்ணையில் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்காது. பட் இதில் ஸ்பெஷல் கேர் எடுத்து சவுத் இண்டியன் ஃபுட்டு அந்த சைடும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அயோத்தியாலையும் சவுத் இண்டியன் கிச்சனை போட்டு அவங்க எல்லாருக்குமான ஏற்பாடு பண்ணி, அதனால் இது வந்து ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில். இப்போ பார்த்தீங்கன்னா டே பை டே வந்துட்டுருக்கு. அதாவது கடைசி ட்ரெயின் போகிறது இந்த மாத கடைசியில் February எண்டு. ஆனால் இப்போவே எல்லா ட்ரெயினும் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாத்துக்கும் அவங்க ஐஆர்சிடிசியில் பே பண்ணிட்டாங்க.
ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நிலைமை. இதை இங்கே இருக்க கட்சியில் இருக்கவங்கலாம் புரிஞ்சுக்காம திமுக எஸ்பெஷலி நடந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக ராமருக்கு எதிராக நிறையா பிரச்சாரங்கள் நடைபெறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் வடநாட்டு கடவுள் அப்படிங்கிற மாதிரி. இந்த பயணத்தில் அந்த மாதிரியான பிரச்சாரத்தோடைய தாக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை வரவேற்பு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, வரவேற்பு அதிகம் தான். அதான் நான் சொன்னேன், 1,00,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு காரணமே எல்லோரும் வந்து இது நம்ம வந்து இப்போ வேணான்னு தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா 3 நாளில் 34 ட்ரெயினும் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் இதுக்கு மேலே வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? அதாவது இந்த ராமர் பிராண பிரதிஷ்டை பண்ண ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க அத்தனை தொலைக்காட்சியும் லைவ் பண்ணாங்க. அத்தனை தொலைக்காட்சியும் ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் லைவ் பண்ணாங்க. இதில் வந்து வீட்டில் 5 விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னதை என்டையர் நார்த்து தான் அது இருக்கும், சவுத்தில் இருக்காதுன்னு இவங்க நினச்சாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ வீட்டில் எத்தனை கோவில்கள் நடந்தது? ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு 600 கோயில்களுக்கு மேலே சிறப்பு பூஜை நடந்திருக்கு. 600 கோயில்களுக்கு மேலே அங்கே வந்து எல்இடி ஸ்க்ரீன் போட்டு இதை காட்டினாங்க. அன்னதானம் நடந்தது, ராம பஜனைகள் நடந்தது, இதெல்லாம். அதனால் நீங்கள் வந்து இதை வெளியில் தெரியலன்னா மக்களுக்கு தெரியாதுங்கன்னு தான். மக்கள் விவரமாக புரிஞ்சுருக்காங்க. இதுக்கான வரவேற்பு அபரிவிதமாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த ட்ரெயினை இன்னொரு 6 மாதத்துக்கு ஓடினா கூட இந்த ட்ரெயினில் போகிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம். அயோத்தி பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறம் வட மாநிலங்களில் எல்லாமே வந்து எல்லா தொகுதிகளையும் பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இப்போ தென் மாநிலங்களில் பிராண பிரதிஷ்டையோடைய தாக்கம் இருக்கா? அதாவது மற்ற எல்லா திட்டங்களும் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை செய்கிறாங்க. அதாவது என்ன திட்டம் அவங்க சொன்னாங்களோ அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. இல்லைன்னா 10 வருஷத்தில் மக்கள் தலைவர் திரு மோடி அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய அபரிவிதமான நம்பிக்கை இருந்திருக்காது. எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த அயோத்தியை வந்து 500 வருஷ பிரச்சனை, பேசிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய இது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்துருச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதை தீர்க்கிறதுக்கான ஒரே குளோபல் லீடர் வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு இது நார்த்தில் அப்படி சவுத்தில் இப்படி இவங்க அரசியலுக்காக இதை பேசலாமே ஒழிய அதுக்கான இம்பேக்ட் ஒரு துள்ளி அளவு கூட இங்கே சவுத் இந்தியாவில் கிடையாது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரே நாடு நேருடன் இவ்வளவு கருத்தில் பயன் நடந்திருக்கு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.